பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இன்று டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 33:9 படியாய் கூறுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதாக. அவர் சொல்ல ஆகும், for he spoke and it was done என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால் காண்கிறவை அத்தனையும் உண்டாக்கப்பட்டது. வெளிச்சம் உண்டாக கடவது என்று கூறினார், உடனடியாய் வெளிச்சம் உண்டானது. அப்படியே கர்த்தர் பேச ஆகாய விரிவும் வெட்டாந்தரையும் மற்றவை எல்லாம் உண்டானது. அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதி அமைதலாயிரு என்று கூறின வேளையில் கொந்தளிப்புகள் அடங்கி அமைதி உண்டானது. அசுத்தாவிகளை பார்த்து புறப்பட்டு போ என்று கட்டளையிட்டு அதட்டியவுடன் அப்படியே அவைகள் சரீரங்களை விட்டு புறப்பட்டு சென்றது. கர்த்தருடைய வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் வல்லமையும் காணப்படுகிறது. அவர் சொல்ல எல்லாம் ஆகும், அவர் கட்டளையிடுகிற வண்ணம் சகலமும் நடக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். அவன் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு சென்றான். ஆகையால் அவனை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி அவன் பெயரை பெருமைப்படுத்தினார். யாக்கோபு பதான் அராமுக்கு போகிற வழியில் கர்த்தர் அவனை சந்தித்து, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவனுக்கு செய்தார். 100க்கு அதிபதியும் கூட கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்தவனாய் இருந்தான். ஆகையால் இயேசுவை பார்த்து, நீர் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் என்றான். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் கூறின அந்த வேளையிலேயே வேலைக்காரன் சுகமடைந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்களுக்காக நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவினால் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எதிராக காணப்படுகிற எல்லா கொந்தளிப்புகளும் அவர் கட்டளையிட அடங்கும். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவார். அவருடைய சிறகின் கீழ் இருக்கிற ஆரோக்கியத்தினால் உங்களை மூடுவார். ஒடுக்குகிறவன் உங்களிடத்தில் கடந்து வருவதில்லை. கர்த்தர் தம்முடைய வாயின் வசனமாகிய பட்டயத்தினால் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அவருடைய வார்த்தையை கட்டியாய் பிடித்து கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்று அனுதினமும் அவரிடம் கேளுங்கள். அந்த ரேமா வார்த்தையை அவர் உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரிக்கும்படி செய்து உங்களை மகிழச் செய்வார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீ சொல்ல ஆகும் என்று முழு நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் காணப்படுகிற வல்லமையை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் கர்த்தர் நீர் வெளிப்படுத்துவீராக. ஒரு நல்வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்காய் இன்றைக்கு நீர் அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்ய உம்முடைய வார்த்தையில் காணப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் பொழிய செய்வீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.